நீ என்னையா ரேஷன் கடைக்கு ஆள் எடுத்தது மாதிரி இரியா. மாரியம்மன் உருவாக காரணம் மாறி மாறி தலையை ஒட்டப்பட்டதனால் மாரியம்மன் என்று உருவானால்னா முடிஞ்சு. ஆமா, பரசுராமன் போனேன் இவங்கிட்ட விழுந்து அறுவாலை சாண உடிச்சாக்கி தலகால புரியாம என்னங்க ஆகும்? புரியாது இல்லையா? தேவையில்லாது ஒரே வார்த்தையில சொன்னா முடிஞ்சுங்க. பூரா அறிவு சார்ந்தவங்க. உங்களுக்கு புரியாதப்பா? அறிவு சார்ந்தவர்களாக இருக்கின்ற தலையை மாறி மாறி ஒட்ட வைத்ததுனால அவளுக்கு பேர் மாரியம்மா. மாரியம்மன். மாரியம்மா யாரு? எங்க மாரியம்மனாகப்பட்டவள் யாரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேணுகா தேவியாகப்பட்டவள் தாங்க மாரியம்மனாக. ரேணுகா தேவி யாரு? பரசுராமனுக்கு தாயாகப்பட்டவள். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. பார்வதனுடைய அவதாரம் தான் இந்த சாமியல்புரம். ஆமா, சிவனுடைய மனைவி பார்வதி. பார்வதனுடைய உருவந்தான் இந்த மாரியம்மா, காளியம்மா, மந்தையம்மா, அத்தனை தெய்வமும் அவளுடைய அவதாரம். பரசுராம முண்டாட்டி பொன்னிச்சாமி முண்டாட்டிலாம் இங்க சொல்லிக்கிட்டு இருக்காது அஜித். இன்னொன்னு கேட்டனே, விநாயகருடைய தந்தத்தை உடைத்தவர் யார்? உலகத்திலேயே பிள்ளையாருக்கு சாமி அணங்கி நான் இலை பிள்ளையார் அந்த காலத்துல ஆடினாரு. விநாயக பெருமானுக்கு தந்தம் எப்படி உடைஞ்சது? மகாபாரதத்தை யாருக்கு எழுதியது? பேனா. யார் எழுதியது? கம்பர். கம்பராகப்பட்டவர் எழுதினாங்க. எதை எழுதினாங்க? அதே எழுதிட்டால. நீ உண்மையில லூசா? எங்க மகாபாரத்தை எழுதுனது யாருன்னு கேட்ட கம்பர்ன்ட்டே. யார் எழுதுனா என்ன? அப்ப என்ன நக்கல் எழுதுறியா? மகாபாரத்தை எழுதினது யாரையா சொல்லியா வாயா? இவன்ட்டியா கேட்ட? பொளந்து ஓச்சு. மகாபாரதத்தை ஆரம்ப கால என்னடா நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான் இடையமல்ல போய் உங்களுக்கு டீயும் போண்டா அப்பம் வாங்கிட்டு கட்டிட்டு வரேன். ஏன்னா இப்போதைக்கு 2 பேரும் முடிய மாட்டீங்க. இப்பத்தே மகாபாரதம் ஆரம்பிச்சிருக்கேன். ஏலே என்னண்டா என்னன்னு சொல்றா? ஏன்டா மகாபாரதம் எழுதுன யாரு? ஆம்பளையாளு. ஆம்பளையாளு தான் எழுதுனியா? அவன் பேர் என்னையா? முனியசாமி, கந்தசாமி, பொன்னுசாமி. அவங்க எழுதல. சரி, அப்புறம் யார் எழுதுனது? மாயாண்டி, முத்துப்பாண்டி, செல்லப்பாண்டி அவங்க எழுதல. சரி, மகாபாரதத்தை எழுதுனது ஆமையா. ஏன்னா எழுதுனது ஒரு பேனா. சரி, ஏன்னா பேனா இல்லாம எழுத முடியாது இல்லையா? அந்த பேனாவை பயன்படுத்தியவர் யார் என்று கேட்டால் அதத்தாயா கேட்கிறேன். அவர்தான் அந்த மகாபாரதத்தை எழுதியவர். தம்பி ஒன்று செய்யுங்க. 2 பேரும் போய் ஒரு 3 லிட்டர் மண்ணெண்ணெய் வேண்டி வந்து என்னை எரிச்சிருங்கப்பா. இல்லை எழுதுனது யாருன்னு தானே கேட்டாரு. இவ்வளவு விளக்கம் பின்றாங்களே. மகாபாரத்தை எழுதினவர் மேருவி என்று சொல்லக்கூடியவர். மேருவி என்று சொல்லக்கூடியவருங்க. என்ன ஒன்று அடிச்சு விடுறேன் எங்க அவர் எழுதுகிற பொழுது என்னாகும்? அந்த அச்சாணியாகப்பட்டது உடைந்து விடும். யார் சொல்ல? யார் எழுதினது? விநாயக பெருமான் சொல்ல வால்மீகி எழுதியது. வால்மீகி எழுதியதுங்க. எது? மகாபாரதமாகப்பட்டது. அப்படி அந்த அச்சாகப்பட்டது உடைந்து விட்ட காரணத்தினால்தான் விநாயக பெருமான் என்ன செய்வார்? அச்சா உடையல எழுத்தாணி உடைந்ததனால் தொடர்ந்து எழுத வேண்டும் என்பதற்காக விநாயக பெருமானுடைய தந்தத்தை உடைத்து எழுதினார். இதே உண்மை. கை தட்டலாம். பரவாயில்லையே, மாத்தி பேச தொட்டு பேசக்கூடிய வல்லமையா அழகா பேசுறீங்க. உங்க படித்த படிப்பும் உங்க கலையும் மென்மேலும் வளர அப்படியாகட்டும். போட்டிருக்க வேஷம் சாமியார் வேஷம் வாழ்த்தாட்டாலும் எம்கேஆர் வணங்குறேன். அப்படியாகட்டும். நன்றி. உண்மையிலே எத்தனை பேர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை பெற்ற தாய் தகப்பனுக்கு சமம் என்பதை அறிவு சார்ந்த ஒரு நல்ல ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்து ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து இரவு நேரத்திலே நாடக கலையிலையும் நாடக வேடமிட்டு பேர் வாங்குற என்றார். இப்படி ஒரு தம்பியை நான் நின்றுதான் பார்க்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா அருமை சகோதரர் எம்கேஆர் அண்ணன் நினைச்சிருந்தா என்ன பண்ணி இருக்கலாம்? புடுங்கி இருக்கலாம். இந்த இடத்துல நாங்க வளர்ந்திருக்க முடியாது. ஏன் நீ இந்த முளைப்பாரியா? எங்க இந்த இடத்துக்கு வந்து நாங்க நிக்க முடியாது. அண்ணனாகப்பட்டவர்கள் நான் உடைச்சு வச்சிருவேன். ஏன்னா வரக்கூடிய நாடக கலைஞர்களை
வளர்த்து விடக்கூடிய தன்மை படைத்தவர் அருமை சகோதரர். அது மட்டுமல்லாமல் நாங்க எவ்வளவுதான் மாத்தி பேசினாலும் சரியான வழியில் கூட்டி செல்லக்கூடியவர். ஏன்னா எத்தனையோ நடிகர்களும் பார்த்தது உண்டு. ஏன்னா மதுரையில எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாடகம் ஆடுனா மண்டக்கணம் வந்துடும். உண்மையிலேயே சொல்றேன், மண்டக்கணம் இல்லாமல் பெருந்தன்மையோடு செயல்படக்கூடிய சகோதரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அருமை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். எனக்கு வாய்ப்பினை வழங்கி அருமை அண்ணன் அவர்களின் பொற்பாதம் தொட்டு இருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா, நல்லா பேசுனீங்க. நீங்க யாரு? இது தெரியாம நேரம் பேசியிருந்தியா? ஆமா, இடத்துக்கு நான் புதுசு இல்லையா. நீங்க யாருன்றது எனக்கு தெரிய வேணாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன யாருன்னு கேளு, அப்ப தெரியும் சம்பளம் கொடுக்கும் போது. இல்லைங்க, இப்ப யாருன்னு கேட்டேன். சொல்லுங்க. அதெல்லாம் வரதான் சொல்லுவார். சின்ன சின்ன விஷயம். ஐயா என்னய்யா? தம்பி கார்ல வர்றேன்னு நினைக்கிறீங்களா, இங்கேயே பிரயத்திங்க நினைக்கிறீங்களா? தம்பி சொட்டே ஒடிச்சே வருவேன். ரொம்ப அகராதி மயிரா பேசக்கூடாது. அவர் எவ்வளவு ஒரு ஆளு. ப்ரொபோசனா யாரு புருஷன்? ப்ரொபோசர் போனே சரி புருஷனா? டக்குன்னு சொல்லுங்க அதை யாருன்னு. என்ன கேட்டீங்க? யார்யா நீங்க? அதான வந்து டைலாக் வரல. யார் ஆ, அப்படின்னா அண்ணன் தம்பி 7 பேருங்க. அண்ணன் தம்பி 7 பேர். சரி, நீங்க யார்யா? நானும் எங்க அப்பனுக்கு எங்க ஆத்தாளுக்கு புள்ள. என்ன, ஆத்தாவுக்கு அப்பனுக்கு பெத்தாவே புள்ள. நான் தான் மூத்தவன். சரி எனக்கு நேர இளையவன். சரி, மச்சான். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்துட்டு போனானையா. என்ன சொல்றேன் புரிஞ்சு பாத்தியா? உனக்கு வேற இளையவே நான் உனக்கு என்ன வேணும்? மச்சனே 2 பேரும் ஒரே உங்களை. அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பி தான். நான் வந்து எங்க அத்தை மகளை கட்டுனேன். சரி, இடையில இவே லைன் அடிச்சிட்டேன். அத அப்ப நீ ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம் ஐயா. ஏன் நீ சரியா இருந்தா ஏன்? ஐயா அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும். சரி அதெல்லாம் வந்து எங்க குடும்ப சண்டையை பழச மறுபடியும் கிளப்பி. சரி, இவர் 2வது உள்ளது. இவன் யார்யா? இதேங்க நம்ம காங்கிரட்டுக்கு தண்ணி ஊத்துற ட்ரம். இவன் தாங்க இளையவன். இளையவன் கடைக்குட்டி. கடைக்குட்டி. என்ன இவன் பேரு குட்டே. அழகான பேரு. ஆமாங்க. உண்மையிலேயே ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடிதான் தம்பியை நான் காணொளி மூலம் பார்த்தேன். அது மட்டுமல்லாமல் தம்பிக்கு நடனம் சொல்லி அழகு பார்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு நடனம் சொல்லி அழகு பார்த்தவர். ஏன்னா யாரும் நடனமாகப்பட்டதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அழகான முறையில் நடனம் சொல்லி கொடுத்து புரைகளை எல்லாம் மாற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இருந்தாலும் தம்பி, உங்க தம்பி இவன் தான் கடைசி பையன். தம்பிதான். உள்ள ஏதோ சத்தம் கேட்டு செய்யா. வாயா, நீ வந்து சொல்லியா. உள்ள யாரா இருக்கா? பொம்பளை ஆளு. பொம்பளை ஆளுதாயா. உனக்கு என்னையா வேணும்? மதினி வேணும். என்னையா மதுனியா? அவன் பாலுடி மறக்கல. ஓ, சரியாதானே சொல்றாரு. அதே பிள்ளை அப்ப மிரண்டு உங்க மனைவி, ஏன்னா உங்க தம்பி, உங்களுடைய மனைவி அவனுக்கு என்ன வேணும்? மதினி தானே வேணும். இல்ல பெரியம்மா வேணும். இது என்னையா புதுமுறையா இருக்கு? ஏய் அதுதானே உலகத்துக்கே தெரியும். அப்புறம் ஏயா ஓடுக்கு நீயா வாயில ஏற? சரியா, உள்ள ஏதோ ஒரு சத்தம். என்னையா தம்பி உங்க உடம்புக்கு இவ்வளவு கோவம் ஆகாது. ஓடி ஓடி அந்த பிஸ்கட்டை சாப்பிடுவ. ஓடு. இது என்ன முறைகட்ட குடும்பமா இருக்குமோ? மாமப்பிள்ள இருக்கியா? அண்ணன்றியா இப்ப மாப்பிள்ள? என் தங்கச்சி வள்ளி இருக்கு. அவளை நான் சந்திக்கலாமா? அதுக்கு முன்னாடி எங்கால் வர சொல்லிய நான் செய்கிறேன். வர சொல்லுங்க. போங்க சாமி. கூட பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியனே அண்ணா கூட பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியனே கூட்டுக்கிளி போல வாழ்ந்தமடா ஒரு நாளும் பிரியாத எந்த தம்பி பாண்டியனே இன்று விருந்தோமடா 2 பேரும் காடை வேட்டைக்கு தம்பி காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோர்த்து செல்வோமடா அண்ணன் தம்பி பச்சி வேட்டைக்கு தம்பி நாம பச்சி வேட்டைக்கு சென்றிட்டாலும் பக்குவமா செல்வோமடா 2 பேரும் ஒரு நாளும் வராத நித்திரையே தம்பி எனக்கு ஒரு நாளும் வராத
சோகத்துல கூட உன் மூஞ்சி இருக்குது அழகா கண்ணே காட்டுக்குள்ளையா காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டேன் காட்டுக்குள்ளே காதல் கிளியக் கண்டேன். வீட்டுக்குள்ளே அதை அடைச்சு வச்சேன். பொழுதிருக்க பறந்திருச்சு. போன திசை மறந்திருச்சு. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டேன் வீட்டுக்குள்ளே அதை அடைச்சு வச்சு நீ போன தடம் பார்த்துதானே நிலத்தீனி மறைந்த மானே முகம் பார்க்க துணித்தேனே நானே முந்தானே உனக்காகத்தானே புலிக்கூட்டம் வேட்டையாட பொன்னான என் சுகம் பாட பூவாக நான் இங்கே வாட புது கூட்டம் நான் கையில் போட மகராசின் பீச்சு மலையேறி போச்சு ஆனாலும் என் நெஞ்சு அலைபாயுது காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டேன் கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சு பொழுதிருக்க பறந்திருச்சு போன திசை மறந்திருச்சு காட்டுக்குள்ள காதல் கிளியக் கண்டேன் வீட்டுக்குள்ள அதை அடைச்சு வச்சு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க நம்ம இடத்துக்கு மேலவத்துல இருந்து நாரதர் வந்திருக்காரு அவர் நல்லா தானே பேசுறாரு உங்களை கொடுத்தாரா நிறைய கொடுத்தார் நான் கிட்ட கொடுப்பாரா அதிகமா கொடுப்பா எனக்கு நிறைய வேணும் கண்டிப்பா தருவார் அழைத்துவார் என்ன மூஞ்சி இது வாங்க சுவாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா வலிக்கு விழலாமா காத்தோடு காத்தாக பறந்தாச்சா காத்தோடு காத்தாக பறந்தாச்சா வேண்டாமா சுவாமி வேண்டாமா என்ன போல பெண்ணுனக்கு வேணாமா அச்சம் மடம் ஐயா இதாங்க எங்க ஆளு ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு அடடடடா. தேவலோகத்துல கூட இப்பேற்பட்ட பெண்ணை பார்த்தது இல்லையா என்ன ஒரு அழகு அற்புதமான அழகு எப்படி பார்க்கும்போது வர்ணிக்க வேண்டும் எப்படி என்று இருக்கு? பார்த்தால், உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு நீ தெளித்து ஒரு கோலமிடு உன்னைத்தானே மலரின் முகமொன்று சிரிக்கின்றது மௌனம் வெளியேற தணிக்கின்றது பெண்மை புதிதாக இருக்கின்றது அதுவே வாழ்கின்றது. முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குளித்தானே முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குளித்தானே இரவுகள் இதமானதா
கட்டி பிடித்தாய் தொட்டு இழுத்தாய் வெக்கம் என்று சத்தம் போடுதே உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி தெளித்து ஒரு கோலமிடு உலகம் எனக்கு இங்கு விலகானது உறவி எனக்கெங்கும் நிலையானது. அடடா முந்தானை சிறையானது அது என்றால் நிலையானது. பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே. உறவுக்கு உயிர் தந்தாயே நானே உனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே